ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களா நேரா உட்காந்துருக்கீங்களா? அடுத்தவங்கள பார்க்காதீங்க. உங்களுக்கு கரெக்டா நீங்க உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்க. உங்களுக்கு நேரா இருக்காங்களா? ஆளு முன்னாடி தான் பார்க்கணும். நீங்க பின்னாடி பார்க்கக்கூடாது. முன்னாடி பார்த்தா தான் லைன் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். தம்பி, நீ இந்தாண்ட வந்து உட்காரு. இந்தாண்ட வந்து உட்காரு. ஏந்திருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த கடவுள் வந்து எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறாரு, என்ன பண்ணிருக்காரு. ஆனா ஒரு சிலர் பெற்றவங்களை தான் என்ன பண்ணிருக்காரு, அழைத்து வந்திருக்காரு. என்ன பண்றாரு, அழைத்து வந்த. நான் இந்த கூட்டம் இல்லாததுக்காக இவங்க சென்டிமெண்ட் பைபிள் வசனமா பேசுறாங்க அப்படிலாம் இல்லை, சரியா? அதுதான் உண்மை. என்ன பண்ணுது, அதான் உண்மை, சரியா? ஆனா வந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. அல்லேலூயா. நீங்க எவ்வளோ நெருக்கத்துல, எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில நீங்க ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. அல்லேலூயா. அந்த உலகபுரமான வாழ்க்கைக்கு நீங்க போவாத எங்கெங்க வந்திருக்கீங்க? ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்துருங்க. நீங்க நினைக்கலாம், ஐயோ சொசைட்டிகளில் போய் காசு வாங்க முடியலையே, 1000 ரூபா போயிடுமே அப்படின்னு நினைக்காதீங்க. அது எப்படினாலும் நமக்கு என்ன பண்ணும், கொடுப்பாரு, கடவுள் கொடுப்பாரு. அதுதான் இல்லைனாலும் எப்படியாச்சும் ஒரு மூலியமா என்ன பண்ணுவாரு. இந்த காகம் இருக்குது பாரு, காகம். காகம் வந்து மற்றவங்க கையில இருந்து பிடிக்கிட்டு தான் போவோம். பார்த்துருக்கீங்களா? பிடிக்கிட்டு தானே போவோம். நம்ம ஈஸியில் கதை கேட்டிருக்குவோம். ஏன்னா ஆயா சுட்ட வடையில என்ன பண்ணுச்சு, காக்கா தூக்கிட்டு ஓடிடுச்சுன்னு சொன்னோம். அப்போ இந்த சாத்தான் அப்படி தான் என்ன பண்ணா, பிடுங்கிட்டு விடுவான். ஆனால் அந்த சாத்தானே அந்த காக்காவே கொண்டுட்டு வந்து எளிய தீர்க்கதரிசியை போஷிச்சது போல உங்களையும் கடவுள் என்ன பண்ணாரு, போஷிக்கிற தேவனா இருக்காரு. அல்லேலூயா. போஷிக்கிற தேவனா இருக்காரு. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னா ஆண்டவர் நல்லா என்ன பண்ணுவேன், முழு இதயத்தோடு, முழு மனத்தமாவோடு, முழு சிந்தையோடு அவருக்கு ஆராதனை செய்யும் போது என்ன பண்ணா, பரிபூரணமான ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. அல்லேலூயா. அப்படியே எழுந்திருக்கலாமா? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்களா. கை கொடுத்து பாரு, கேளுங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா பிரதர், நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்களும் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேன். நான் இன்னுமே நினைச்சிட்டு வந்தேன், ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், நான் பிரிஸ்கா ஆண்டவரை நான் என்ன பண்ண போறேன், ஆராதிக்க போறேன். பிரிஸ்கா என்ன பண்ண போறேன், ஆராதிப்போமா? அதுதான் சொல்றாரு, தேவா நான் எதினால் சேஷித்தவன். எதனால் நான் சேஷித்தவன், சரியா? நம்மள கடவுள் உயிரோட ஜீவனுள்ளோட வச்சிருக்காருல்ல, அதுவே என்ன பண்ணுது, வேறதான், வேற லெவல் அப்படின்ற மாதிரி. என்னதுன்னா, நான் வேற லெவல் பா, கடவுள் எனக்கு எங்கேயே வச்சிருக்காரு அப்படின்னு என்ன பண்ணலாம், இந்த பாடலை பாடும்போது கரங்களை தட்டி நம்ம பாடலாம். தேவா நான் எதினாலே சேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினாலே சேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா,
தேவன் அது ஒரு வாழ்விலே. தேவா நான் எதினாலே சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஓ தேவா நான் எதினாலே சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆமென். தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. சந்தோஷ நான் காணுவேன். சந்தோஷ நான் காணுவேன். தேவா நான் எதினாலே சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினாலே சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆமென். கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசத்தோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்ற கர்த்தர், தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினாலே சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினாலே சேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் அதான் சொல்ல. மாறானா என்னன்னு தெரியுமா? கசப்பு. மாறானா கசப்பு. நம்ம வேதத்துல ஒருத்தவங்களை வாசிக்கலாம். ரூத்துல என்ன பண்ணலாம்? நகோமி என்றவர் என்ன பண்றான்? நான் இங்க இருந்து போய் நோபா தேசத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், சம்பாதிச்சுட்டு நிறைய வருவேன் அப்படின்னு என்ன பண்றான் சொல்லுறான். சொல்லும் போது அவன் நான் இப்போ நிறைவுள்ளவளா போறேன், அடுத்ததாக நான் வரும்போது இன்னும் நிறைவுள்ளவா வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க கணவரை இழந்துட்டாங்க, அவங்க பிள்ளைகளை 2 பிள்ளைகளை இழந்துட்டாங்க. ஆனா அவ வெறுமனையா வந்தான். என்ன பண்ணா? அப்ப எப்பா அங்க வர்றது அந்த நகோமி தானே அப்படின்னு சொன்ன. நகோமி அப்படின்னு போய் கேட்குறாங்க. ஐயோ என்னை நீ நகோமின்னு சொல்லாத, என்ன பண்ணா மாறான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்ன. கசப்புள்ள பிள்ளை அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த மாறாவுக்கு ரூத்துன்னு மருமகளை கொடுத்து அதை என்ன பண்ண மதுரமாய் மாற்றின கர்த்தர். கசப்பான வாழ்க்கையில என் தேவனாக கர்த்தர் மாறாவின் நீரை தேனாக மாற்றின கர்த்தர் உங்களோடு கூட இருக்கா. என்னெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலோ ரூத்தை போல அவர் சன்னதியை பிரிந்து
யோசிப்பவள் ராஜா மனதை தினம் யோசிப்பவள் தேவா நான் எதினால் சேஷித்தவள் ராஜா மனதை தினம் யோசிப்பவள் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீ என்னோடு மேக சபம் மேலிருந்து பாதுகாக்குது. அதுல பாத்தீங்கன்னா தாகமுள்ள ஜனங்கள் என்ன பண்ணுதான், வானத்தை பாக்குதான். அன்னைக்கு வனாந்தரத்துல ஜனங்களை வழிநடத்தி வந்த தேவன் இப்ப தாகமா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம தாகமா இருந்தா ஒரு காட்டுல நடந்து போறோம், தாகமா இருக்கும், என்ன நினைப்பீங்க? தண்ணி கேட்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ இப்போ ஒரு மழை வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மேல பார்ப்போம். என்ன பண்றோம்? மேல பார்ப்போம். ஆனா என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கண்மலையா உங்க கூட வந்து ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்றார். வற்றாத நீரூற்றாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையா கர்த்தர் வருகிறார். அந்த கண்மலையில் தண்ணீர் புரண்டு வந்தது போல உங்க வாழ்க்கையில வற்றாத நீரூற்றாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷம் நான் காணுவேன், என்னை ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால சேஷித்தவள் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் தேவா நான் எதினால சேஷித்தவள் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் நீரன்னோடு வருவதினா எதினா இது எதினா நீரன்னோடு இருப்பதினா. மேக சபம் மேலிருந்து பாதுகாக்குது. கரங்களை அசைத்து சொல்லலாம். மேக சபம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகரெல்லாம் கூட செல்லுது. மேக சபம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகரெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அதுபோல என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அதுபோல என் வாழ்விலே. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலை. உங்க பக்கத்துல என் கண்மலை இருக்கிறார். சந்தோஷம் நான் காணுவேன். ஏக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் தாகத்தோடு இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலோ வாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம்
சந்தோஷம் நான் காணுவேன். அன்பான தேவன் என்னோடு வருவான், அதுபோது என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அதுபோது என் வாழ்விலே. அப்பா, உங்க மார்புல நான் சாயின ஆண்டவரே, உங்க மடியை நான் படுத்து என் கவலையை சொல்லணும் ஆண்டவரே. அப்பா, என் கண்மலை என் பக்கத்திலே இருந்த ஆண்டவரே. அப்பா, நான் உண்மை தூரமா ஒதுக்கி வச்சுட்டேன் ஆண்டவரே. இப்ப பார்த்தனா உங்க மார்புல சாஞ்சு கொள்ளுவேன், இப்ப பார்த்தனா உன்னை கட்டி தழுது கொள்ளுவேன் ஆண்டவரே. உண்மை நான் மறந்து ஆண்டவரே வெகு தூரமாய் போயிருப்பேன் ஆண்டவரே. அப்பா, நான் உணர்ந்த பாத்திரேன் ஆண்டவரே, எதற்கு உதவாத என்னை நீர் ஆண்டவரே. அப்பா, தேவ அழகு பாத்திரமா என்னை ஆண்டவரே. அப்பா, ஆராதனை நீ வைத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. உன்னை நான் பார்க்கணும், உங்களை பேசணும், என் குறையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் ஆண்டவரே. நன்றி ராஜா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா எங்க போவேனா. நீங்க நினைச்சா என்ன நினைச்சீங்கன்னா ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா எங்க போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உலவாத எண்ணில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. உலவாத எண்ணில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாம என் பொழுது பிடிக்காதே. நீங்க இல்லாம என் பொழுது பிடிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா தேவனிட்ட உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா இந்த உலகை அறியும். உம்மை மறந்தவனா இந்த உலகை அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும்.
நீங்க சொல்லுங்க, நீங்க பாடுங்க. நீங்க எல்லாம் என் பொழுது விடியாதே, நீங்க எல்லாம் என் பொழுது விடியாதே, நீங்க எல்லாம் என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடு, எங்க வாழ்க்கை நினைச்சு பாருங்க ஆண்டவரே. அப்பா எங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க ஆண்டவரே. அப்பா என்னோட தொழிலை நினைச்சு பாருங்க ஆண்டவரே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்படி ஒப்பு கொடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்க போவனா, நீங்க நினைச்சா அவர் நினைச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்க போவனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை நினைப்பீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே நான் மட்டும்தான் வருத்தப்படுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க பிள்ளைங்களை நினைச்சு பாப்பீங்களா ஆண்டவரே? கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கொஞ்சமா நினைச்சு பாருங்களா ஆண்டவரே. அப்பா என் கணவரோட வாழ்க்கைய கொஞ்சம் நினைச்சு பாருங்களா ஆண்டவரே. அப்பா என்னோட தொழிலை கொஞ்சமாச்சும் நினைச்சு பாருங்களா ஆண்டவரே. அப்பா என்னோட வாழ்க்கைய கொஞ்சமாச்சும் நினைச்சீங்கன்னா ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதத்தை நீர் அள்ளி தருகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீ நினைத்து ஆண்டவரே, நீ நிறைவேற்றுகிற தேவன், நீ நினைத்து பார்த்து ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நிறைவேற்றுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே. நீர் வற்றாத நதியாய் இருப்பாய். உன்னோடு கூட இருந்து நான் பெரிய காரியங்கள் செய்வேன், உன்னோடு செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நினைக்கலாம் சின்ன காரியம் இல்லைங்க, உங்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீர் ஒப்பு கொடுக்கும் போது, உன்னை தாழ்த்தும் போது, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு வெறுமை அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர தேவனா இருக்கிறார். ஆசீர்வதிக்க தேவனா இருக்கார். உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகனே மகளே, உடைந்த பாத்திரனால் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்தீரே, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான் ஆண்டவர், உடைந்த பாத்திரம் தேவன் பயன்படுத்தீரே, இது யாருக்கு புரியும்? நீங்க எல்லாம் எப்பொழுது விடிய
நன்றி தகப்பனே. எங்க பிள்ளைகளோட கூக்குரலை கேட்டு ஆண்டவரே நீ பதில் தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா நீ அளவுக்கு மீறி இல்லாத ஆசீர்வாதத்தையும் அன்பையும் ஆண்டவரே மணல் போல பெருக செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்த வந்திருந்தோம். நன்றி சொன்ன பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைங்க நீர் ஆஸ்வதிங்க பலப்படுத்தும். இயேசு நம்ம ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே உட்காரலாம்.